வணக்கம். தமிழகமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். தேசிய மக்கள் சக்தி சார்பில் கட்டுப்பணம் வைப்பு. கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட அறிவிப்பு. விசேட வர்த்தகமானி அறிவிப்பு வெளியீடு. ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 60 முறைப்பாடுகள் பதிவு. ஜனாதிபதியிடம் மாணவர்கள் விடுத்த கோரிக்கை. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியில் திருடர்களுக்கு இடமில்லை. இனி வருவன விரிவான செய்திகள். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 60 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன்போது அரசியல் நோக்கங்களுக்காக சில அரச நிறுவனங்களின் சிரேஷ்ட பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியமை, பூரணப்படுத்தப்படாத அபூர்த்தி வேலை திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இம்மாதம் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 58 லட்சம் வாகனங்களில் 20% வாகனங்கள் புகை பரிசோதனைகளில் தோல்வியடைந்தவையாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் போக்குவரத்து துறையினால் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு பல சேதங்கள் ஏற்படுகின்றன. அவற்றில் வாகனங்களிலிருந்து வெளியிடப்படும் புகை பிரதானமானதாகும். தீர்வாக புகை பரிசோதனை சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதன்படி நாட்டில் வளிமண்டலத்தின் தரத்தை நல்ல நிலையில் பராமரிக்க முடிந்துள்ளது. மேலும் போக்குவரத்து அமைச்சு, கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழு ஆகியவை இணைந்து அடுத்த 6 மாதங்களுக்குள் வளி மாசடைவதை அளவிடும் நிலையங்களின் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகள் அனைத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் உலகிலெங்கிருந்தும் எந்தவொரு குடிமகனுக்கு புகை உமிழ்வு நிலைமைகளை ஆன்லைனில் நேரடியாக பார்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வாகன புகை உமிழ்வு சான்றிதழ் பெற்ற பின்னர் அதே இடத்தில் இருந்து காப்புறுதி மற்றும் வாகன அனுமதி பத்திரம் பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்து 2 மாதங்களுக்குள் நாடளாவிய ரீதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் போலீசாரில் வழங்கப்படும் புள்ளி வழங்கும் முறைக்கும் தேவையான தரவு கட்டமைப்பு மற்றும் போலீசாருக்கு வழங்க வேண்டிய உபகரணம் பெறுவதற்கான கேள்விமணி கோரும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. சமூக வலைதளங்களில் தனது இளம் மகளை தகாத வார்த்தைகளில் திட்டி தன்னை விட்டு பிரிந்த மனைவி அழைத்து வர முயன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தம்புத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தனது 6 வயது மகளை அருகில் வைத்துக் கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் குடும்ப தகராறு காரணமாக 2 மாதங்களாக வீட்டை விட்டு பிரிந்திருந்த மனைவியை கொன்றுவிடுவதாக வீடியோவில் மிரட்டியுள்ளார். மிரட்டும் வீடியோவை தனது டேக்டாக் கணக்கில் வெளியிட்டுள்ளார் என்றும், தனது மனைவி எந்த நேரத்திலாவது இந்த வீடியோவை பார்ப்பார் என்ற எண்ணத்தில் வீடியோக்களை வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட நபர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சந்தேக நபர் தம்புதேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மல்வனேகம எல்லாவ கிராமத்தை சேர்ந்த 27 வயதான ஐயா கொடி ஆராய்ச்சிக்கு சமன் கருணாரத்ன என்ற இளைஞரே ஆவார். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபரின் மனைவி கடிதம் எழுதி வைத்து வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மனைவி இல்லாத காரணத்தினால் இந்த சந்தேக நபர் தனது மகளுடன் வீடியோ எடுத்ததுடன் மனைவியையும் குழந்தையையும் கடுமையாக வார்த்தைகளால் திட்டியுள்ளார். கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோக்கள் இணையதளத்தில் பரவி வருகின்றன. சிறுமியின் தாய் தன்னையும் மகளையும் கைவிட்டு சென்றதாக சந்தேக நபர் போலீசாரிடம் இதற்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை தம்புத்தேகம தலைமைக்கு போலீஸ் பரிசோதகர்கள் மேற்கொண்டு வருவதோடு சிறுவர் மற்றும் மகளிர் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
நாட்டில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிடும் அனுரகுமார திசாநாயக்கு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். அதன்படி விஜித கேரத், ஹரணி, அமரசூரிய, சட்டத்தரணி, சுனில் வதகல உள்ளிட்ட குழுவினர் தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று பணத்தை வைப்பிலிட்டுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவதற்காக இதுவரையில் 17 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதனிடையே அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. சுதந்திரமானதும் நீதியுமானதான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RALA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுக்கு அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்பட உள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது நெலும் மாவட்டத்தில் உள்ள பிரதான கட்சி காரியாலயத்தில் நடைபெறவுள்ள விசேட வைபவத்தில் அறிவிக்கப்பட உள்ளது என கட்சியின் செயலாளர் நாயகம் ஜாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தனி வேட்பாளரை அறிவிக்க அக்கட்சியின் அரசியல் குழு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார விநியோகம் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து விசேட வர்த்தகமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஜனாதிபதி செயலாளர் ஜம்புநேக நாயக்க இந்த வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வ தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் 90% பேரின் இணக்கப்பாடுகள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலையமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை எமது கட்சியின் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா மற்றும் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உட்பட கட்சியின் அதிகாரிகள் மாத்திரமின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் பொதுஜன பெரமுனவின் கீழ் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான 14 உறுப்பினர்களில் 8 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அகில இலங்கை நிறைவேற்று சபையில் உள்ள 90% உடன்பாடுடன் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான ஏற்பாட்டு வலையமைப்பு தற்போதே தீவிரமாக செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்துள்ளார். பிரபல நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஒருவரின் மனைவி என கோரிக்கொண்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தபோது குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு விமான பயண தடை விதித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 37 வயதான குறித்த பெண் தன்னை வைத்தியர் என கூறிக்கொள்வதாகவும் இவர் குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று இந்தியாவில் புதுடில்லியில் இருந்து
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நிறுவிய தமிழ் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.